அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், மனிதனுக்கு ஷைத்தானுடைய தூண்டுதலும் வானவருடைய தூண்டுதலும் உண்டு. ஷைத்தான் தீங்கு ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்வான், உண்மையை பொய்யாக்கி காட்டுவான். ஆனால் வானவர்களோ நன்மை கிடைக்கும் என்று ஆர்வமூட்டுவார்கள், உண்மையை ஏற்க தூண்டுவார்கள். இந்த நிலையை காண்பவர்கள் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைத்த ஒன்று என்பதை உணர்ந்து அல்லாஹ்வை போற்றட்டும். முதல் நிலையை அடைபவர்கள் ஷைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடட்டும் என்று கூறிவிட்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். அறிவிப்பவர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. 268வது வசனம். அதே நேரத்தில், நீர் உமது கையை முழுமையாக விரித்து விடாதீர்கள், அவ்வாறாயின் மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டவர்களாகவும் கவலையடைந்தவர்களாகவும் அமர்ந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எனவே அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யாமல் கருமையாக இருக்கவும் கூடாது, கையில் உள்ளதையெல்லாம் செலவு செய்துவிட்டு கவலையோடு அமரவும் கூடாது. நடுநிலையை கையாண்டு அவரவர் சக்திக்கேற்ப இயன்றவரை தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு நல்ல அறிவை தருகின்றான். நல்ல அறிவு தரப்பட்டவர்கள் மாபெரும் நன்மையை அருளப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தாலா 2வது சூராவின் 269வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். பொருள் செல்வம் மட்டுமே செல்வமல்ல, நல்ல அறிவும் நல்ல சிந்தனையும் மிகப்பெரிய செல்வங்களாகும் என்பதற்கு இந்த வசனம் சாட்சி. அறிவாளிகள் தவிர எவரும் இதை உணர்வதில்லை என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 நபர்கள் விஷயத்தில் பொறாமை கூடாது. ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அதை உண்மை வழியில் செலவு செய்ய வழிவகுத்திருக்கின்றான். இன்னொருவருக்கு ஞானத்தை அல்லாஹ் வழங்கினான், அவர் அதை கொண்டு செயலாற்றுகிறார், பிறருக்கும் போதிக்கின்றார். தர்மம் வழங்கும் பொழுது 4 பேர்களுக்கு தெரியும் வகையில் வெளிப்படையாகவும் வழங்கலாம், அதுவும் ஒரு வகையில் நன்றே. இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தர்மம் வழங்குவது மேலானது என்று 271வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஒருவர் வெளிப்படையாக தர்மம் வழங்குவதில் சில நன்மைகள் உண்டு. இவரை பார்த்து மற்றவர்களும் நல்லறத்தை செய்ய முன்வரலாம். இது நன்மைக்கு தூண்டுகோலாக அமையும். இவர் தர்மம் செய்வது 4 மனிதர்களுக்கு தெரிவித்தால் இவர் ஈயாத கருமி என்ற தப்பெண்ணம் நீங்க வழிபெருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனை சத்தமிட்டு ஓதுபவர்கள் வெளிப்படையாக தர்மம் செய்பவர்களைப் போலவும், சப்தமின்றி குர்ஆனை ஓதுபவர்கள் தர்மத்தை மறைத்து செய்பவர்களைப் போலவும் இருக்கின்றார்கள். நூல் அஹ்மது. தர்மம் செய்வது மிகவும் மேலானது. மறைமுகமாக தர்மம் செய்வதால் முகஸ்ததி, பெயர் மீதும் புகழ் மீதும் கொண்டுள்ள விருப்பம் ஆகியன அகன்றுவிடும். தர்மம் வாங்குவோருடைய தன்மானமும் காக்கப்படும், பொருள் பாதுகாப்பு உண்டு. இதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள பெரிய பயானை பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.